பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 104வது சங்கீதம் அதனுடைய 31வது வசனம். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிரியைகள் திரளானவை. கர்த்தருடைய கிரியைகள் ஆச்சரியமானவை. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் அவர். அவர் தம்முடைய கிரியைகளில் மகிழுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தங்க ஒர்க்கில் அவங்க மகிழுகிறாங்க அப்படின்னா, ஒன்று, அவர்களுக்கு அந்த ஒர்க்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டாவது காரியம், இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் என்கிற நிச்சயம் இருக்கு. இந்த ரெண்டும் ஒருத்தங்களுக்குள்ள இருக்குன்னா அவங்க செய்கிற கிரியைகளில் அவங்க மகிழுகிறதை நம்மால் அனுபவிக்க அல்லது உணர பார்க்க முடியும். இங்கே ஆண்டவருடைய கிரியையில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மகிழுகிறார். அதன் அர்த்தம் என்ன? அவர் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டார்னா அதில் தோல்வி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஒருத்தனை அவர் கையில் எடுத்துட்டாருன்னா அவனை கண்டிப்பாக அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லது ஒருத்தனை உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னு வைங்களேன், அவன் எவ்வளவுதான் தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை நிச்சயமாய் உயர்த்துவார். அவருடைய கிரியைகள் அப்படிப்பட்டவைகள். கிரகிக்க முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்முடைய எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை எங்கிருந்து எடுக்கிறார் என்று தெரியுமா? குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிரியைகளிலே அவர் மகிழுகிறார். பாருங்கள், விலங்கிடப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டவன் யோசேப்பு. யோசேப்பை விட்ட சகோதரர்களுக்கும் தெரியாது அடுத்து யோசேப்பு லைஃப்ல நடக்க போறது. யோசேப்பை கொண்டு போன இஸ்மவேலருக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. சிறைச்சாலை தலைவனுக்கும் தெரியாது, போர்த்திபாருக்கும் தெரியாது, போர்த்திபாரின் மனைவிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது அடுத்து என்ன யோசேப்பு வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று. ஆனால் 105வது சங்கீதம் 19வது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு வசனம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று. அப்படி என்றால் ஒரு காரியம் தெரியும், இதெல்லாம் செஞ்சது இஸ்மவேலரோ சகோதரர்களோ வேற யாரோ அல்ல, அவர் தான் செய்கிறார். அவருடைய கிரியைகள் நமக்கு மறைவாயிருக்கிறது, நமக்கு புரியலை. ஆனால் வேலை வந்தபோது எந்த இடத்துல விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டானோ அதே இடத்துல, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில், இன்னும் சொல்லணும்னா பேருக்கு மட்டும் பார்வோனா இருக்கிற அந்த ராஜா, இது எல்லாமே யார் அதிகாரத்தில் இருக்குன்னா இந்த யோசேப்பு கையில தான். எவ்வளவு மேன்மை பாருங்கள். என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்று கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய கிரியைகளில் மகிழுகிறாராம். அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், அப்போ என்ன கஷ்டப்படுத்தி அவர் மகிழுகிறாரா? நிச்சயமா இல்லைங்க. இந்த காரியத்தினுடைய ரிசல்ட் அவருக்கு தெரியுது. நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம்னு தெரியுது பாருங்க. அதை நினைச்சு அவர் சந்தோஷப்படுகிறார். எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் சிலுவையை சுமக்கும் போது எபிரேயர் 12:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு. இதனுடைய ரிசல்ட் அவருக்கு தெரியுது பார்த்தீங்களா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவருடைய கிரியைகளில் மகிழுகிறார். எனவே தேவன் உங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், அது நன்மைக்காக செய்கிறார். கிரியை நடப்புகிறது கர்த்தரானபடினாலே நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இந்த நாளிலே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. நீர் உம்முடைய கிரியைகளே மகிழுகிறவர்.
எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நடப்பித்தாலும் அதனுடைய முடிவு நன்மையாய், மேன்மையாய், மகிமையாய் தான் இருக்கும் ஆண்டவரே. நன்றி செலுத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.